Dark reaction, photosynthesis in plant physiology. So டார்க் ரியாக்ஷன் என்ன, இது லைட்டுக்கு ஆப்பனண்ட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால இதுக்கு வந்து டார்க் ரியாக்ஷன், இதுக்கு வந்து லைட்டு தேவையில்லை. ஆப்பனண்ட்னு சொல்கிறத விட லைட்டு யூஸ் பண்ணாது. லைட் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால இது டார்க் ரியாக்ஷன். C3 சைக்கிள், இதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட், ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். அதனால இதை வந்து C3 சைக்கிள்னு சொல்றாங்க. பயோசிந்தட்டிக் ஃபேஸ், இந்த பயோசிந்தட்டிக்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பயோசிந்தட்டிக் ஃபேஸ். ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ரிடக்ஷன். ஸோ அந்த கார்பன் ரிடக்ஷன் எங்க நடக்குது? குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருக்கு? குளோரோஃபில் இருக்கு. லைட் ரியாக்ஷனும் நடக்குது. ஏன்னா குளோரோஃபில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ஒரு பகுதி தான் டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ரிடக்ஷன், PCR சைக்கிள்னு இதை சொல்லலாம். இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ டார்க் ரியாக்ஷன் உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்டா, இல்லை கேல்வின் சைக்கிளோட டெஃபினிஷன், பிசிஆர் சைக்கிளோட டெஃபினிஷன், இல்லை பயோசிந்தட்டிக் ஃபேஸோட டெஃபினிஷன் கேட்டா, இப்போ நான் சொல்ல போகிறது தான் நீங்கள் எழுதணும். Biosynthetic phase of photosynthesis utilizes the assimilatory power produced during the light reaction or used to fix and reduce the carbon dioxide into carbohydrates. பயோசிந்தட்டிக் ஃபேஸ் என்ன யாரை இங்கே குறிக்குது? ஃபோட்டோசிந்தசிஸில் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் என்ன யாரை குறிக்குது? டார்க் ரியாக்ஷன். ஸோ இந்த டார்க் ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, லைட் ரியாக்ஷனில் கிடைச்ச ATPயும் NADPH2, அதுதான் அசிமிலேட்டரி பவர். ஸோ அந்த பவரை வச்சு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுது. எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ரியாக்ஷனுக்கு எது தேவையில்லை? லைட்டை நம்பி இந்த ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? லைட்டுக்கு ஆப்போசிட் என்ன? டார்க் ரியாக்ஷன். ரிபுலோஸ் 1,5-bis-phosphate ஆர் UBPன்னு சொல்லுவாங்க. இதுதான் கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுற மாலிக்யூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா RUBP. அந்த அக்செப்ட் பண்ணுறது சும்மா அக்செப்ட் ஆகாது, அக்செப்ட் ஆகி ஃபிக்ஸ் பண்ணாது. அதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் என்ன? ருபிஸ்கோ என்சைம். ஓகேவா? அப்புறமா அப்படி ஃபிக்ஸ் பண்ண பிறகு வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட், பாஸ்போகிளிசரிக் ஆசிட், PGA. ஏன்னா அது 3 கார்பன் காம்பவுண்ட் தான் இருக்கு. அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்றோம்? C3 சைக்கிள். C3னா கார்பன், 3 கார்பன்ஸ்னு அர்த்தம். ஸோ C3 சைக்கிள் இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரோபிளாஸ்ட்ல உள்ள ஸ்ட்ரோமாக்குள்ள நடக்குது. ஸ்ட்ரோமால நடக்குது இந்த ரியாக்ஷன். இப்போ லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? இந்த தாலகாய்ட்ல நடக்குது. அந்த மாதிரி டார்க் ரியாக்ஷன் குளோரோபிளாஸ்ட்ல எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமால நடக்குது. இப்போ இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா M. மெல்வின் கால்வின், AA. பென்சன் அண்ட் தர் கோவர்க்கர்ஸ். 1957ல தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பாத்வேவை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெல்வின் கால்வினுக்கு வந்து நோபல் பிரைஸும் 1961ல கண்டுபிடிச்சாங்க. அதனாலையும் இந்த சைக்கிள், அதாவது இந்த டார்க் ரியாக்ஷனுக்கு வந்து கால்வின் பென்சான் சைக்கிள் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரெண்டாவது, இப்போ வந்து லைட் ரியாக்ஷன் வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ஆனால் டார்க் ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ரியாக்ஷன். அதனால இதுக்கு என்ன பேருன்னா தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனா எது? லைட் ரியாக்ஷன். தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷனா டார்க் ரியாக்ஷன். ஸோ டார்க் ரியாக்ஷன்ல மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்கு. கார்பாக்சிலேஷன், அது ஃபிக்சேஷன் ஃபேஸ். ரிடக்ஷன், கிளைகாலைட்டிக் ரிவர்சல், ரீஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கார்பன் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், அது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நடக்குது. ஸோ ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? RUBP ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறமா வர ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன? PGA. ஸோ அந்த PGAலேருந்து வந்த பிறகு அது ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ரிடக்ஷன், கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது வந்து ரிடக்ஷன்.
இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் ஆன உடனே இங்கே திரும்பி ஆர்யூபிபி ரீஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த 3 ஃபேஸஸ் தான் கேல்வின் சைக்கிளில் மெயின். இந்த 3 ஃபேஸஸை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபேஸ் 1 கார்பாக்சிலேஷன். கார்பாக்சிலேஷன் அண்ணா ஃபிக்சேஷன். இப்போ இந்த ஆர்யூபிபியோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து எப்போவுமே கார்பாக்சிலேஷனா கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்டன்ட்டோட சப்ஸ்டேட்டோட இல்லை ரியாக்டன்ட்டோட சேரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஆர்யூபிபின்னா ரிபுலோஸ் 15 பிஸ் பாஸ்பேட் 16 இல்லை 15 பிஸ் பாஸ்பேட். ஓகே, அதோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து யாரோட உதவியோட ருபிஸ்கோ என்சைனோட உதவியோட என்ன ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு 2 molecules of PGA. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அதால் நிலைச்சு நிற்க முடியல, ஏன்னா அன்ஸ்டேபிள் உடஞ்சிடுச்சு. உடஞ்சுதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு 2 molecules of PGA. இப்போ இங்கே பார்க்கலாமா டீட்டெயிலா? The acceptor molecule of ribulose 15 bisphosphate, a 5 carbon compound with the help of RUBP carboxylase oxygenase. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். RUBP ரிபிஸ் அது வந்து RUBP கோக்கு மட்டும். கோன்னா சி கார்பாக்சிலேஸ் என்சைம், ஓ வந்து ஆக்சிஜனேஸ் என்சைம், அதுதான் ருபிஸ்கோ என்சைம் ஆகும். ஸோ இது வந்து 1 molecule of carbon dioxide accept பண்ணது to form an unstable 6 carbon compound. This 6 carbon compound is broken down into 2 molecules of 3 carbon compound, phosphoglyceric acid PGA, and glycolytic reversal or reduction. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் ஃபேஸில் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்ன PGA. இந்த PGA வந்து 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. யாரோட உதவியாலன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபியிலேருந்து ஒரு ஃபாஸ்பரஸ், இதில் இருக்குது ஒரு ஃபாஸ்பரஸ் வந்து இந்த பிஜியோட சேர்ந்து நம்மளுக்கு 1,3 பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் PGA கைனேஸ். திரும்ப இந்த 1,3 பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடியூஸ்ட் ஆகி கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டாக மாறுது. இப்போ ரெடியூஸ்டுன்னு யார் அங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த அசிமுலேட்டரி பவர் ஏடிபியையும் NADPH2யும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே NADPH2 வந்து NAD+ஆக மாறும்போது கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டும் கிடைக்குது. அண்ட் இந்த கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டோட ஐசோமெரிக் ஃபார்ம் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட் DHAPயும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம மேலே சொல்கிற பாருங்க. Phosphoglyceric acid is phosphorylated by ATP and produces 1,3 bis phosphoglyceric acid by PGA kinase. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, PGAவோட இந்த ஏடிபியிலேருந்து ஒரு ஃபாஸ்பரஸ் வந்து சேருது. ஃபாஸ்பாரிலேஷனாகவே என்னது, அடிஷன் ஆஃப் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடிஷன் ஆஃப் ஃபாஸ்பரஸ். எது அது சும்மா சேராது, எப்போவுமே அதுக்கு என்ன தேவை, கைனேஸ், PGA கைனேஸ். இந்த PGAவோட லாஸ்ட்டில் கைனேஸ் சேர்த்துக்கோங்க. அந்த என்சைமுக்கு பேர் PGA கைனேஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சி நெக்ஸ்ட் பாருங்க. 1,3 bis phosphoglyceric acid is reduced to glyceraldehyde 3 phosphate using the reducing power NADPH2. இப்போ நம்மளுக்கு 1,3 bis phosphoglyceric acid ஃபார்ம் ஆயிருக்கா? இப்போ இந்த 1,3 bis phosphoglyceric acid வந்து ரெடியூஸ்ட் ஆகுது கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டுக்கு. எப்படி ரெடியூஸ் ஆகுது? NADPH2 எங்கே கிடைச்சது நம்மளுக்கு? லைட் ரியாக்ஷனில் கிடைச்சா அசிமுலேட்டரி பவர் இங்கே ரெடியூஸ் ஆகி NADPயாக மாறுது, அதன் மூலமாக ஃபார்ம் ஆகுது. இந்த கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் ஒரு ஐசோமெரிக்கா DHAP, தட் இஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட். ஸோ இது வரையும் வந்து ரிடக்ஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஃபேஸ் வந்து ரீஜெனரேஷன். ஸோ ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்பாக்சிலேஷனில் போன RUBP இப்போ என்னவா நம்மளுக்கு கிடைக்க போகுது, திரும்ப RUBP கிடைக்க போகுது. ஸோ அது எப்படி கிடைக்குது? RU5 ரிபுலோஸ் 5ஓட ATP சேர்ந்ததுன்னா RUBP கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்க. 6 molecules of carbon dioxide, 18 molecules of ATP and 12 molecules of NADPH2 and இதுதான்
1 molecule of glucose ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் 6 molecules of water வெளியில் போகுது, ப்ளஸ் 18 molecules of ADP ப்ளஸ் 18 inorganic phosphorus and 12 NADPH2 இப்படி ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ தேவைப்படுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு. ஓகே, 1 molecule of glucose formation. இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம், அப்புறமா சைக்கிளில் சொல்லித்தரேன். சைக்கிள் தான் மெயின் இதுக்கு. ஸோ ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP இன்வால்வ்ஸ் த formation of several intermediate compounds of 6 carbon, 5 carbon, 4 carbon, 3 carbon skeleton. இப்போ RUBP திரும்பி வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட், அதாவது நடுவில் நிறைய காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்குது. அது 5 கார்பனாக இருக்கலாம், 6 கார்பனாக இருக்கலாம், 4 கார்பன் இல்லை 7 கார்பனாகவும் இருக்கலாம். The fixation of 1 carbon dioxide recuse, ஒரு கார்பன் டை, இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீட்டில் கண்டிப்பாக கேட்பா. இப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும்னா 3 ATP 2 NADPH2 தேவை. அதுவே 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ ATP? 6 3s are 18 ATPs, 6 2s are 12 NADPH2 தேவை. இது எப்போ? C3 சைக்கிள் அப்போ 1 carbon compound is the net gain to form the hexo sugar. So 6 carbon compound தேவை. அதாவது ஒரு 6 carbon compound வந்து ஓட நெட் கெயின் தான் ஃபார்ம் ஆஃப் ஹெக்ஸோ சுகர். ஹெக்ஸோ சுகர்னா என்ன? கார்பன் 6 கார்பன் இருக்கிற ஹெக்ஸோ சுகர் என்ன? அது கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸாக இருக்கலாம், ஃப்ருக்டோஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம குளுக்கோஸ் தான் மெயின். ஸோ குளுக்கோஸ் அதுதான் இங்கே ஓவரால் ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டயக்ராம் உங்கள் புக்கில் இல்லை, பட் இது வந்து பழைய, அதாவது டிகிரி புக்ஸில் பழைய புக்ஸ்லலாம் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இருக்கிற புக்கை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இதில்? RUBP ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதுனா என்னது? ஃபிக்சேஷன். ஸோ ஃபிக்சேஷன் ஆன உடனே நம்மளுக்கு என்ன வருது? இங்கே ருபிஸ்கோ என்சைனோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 molecules ஆஃப் PGA கிடைக்குதா? இந்த PGA வந்து ATP NADPH2 லைட் ரியாக்ஷனில் கிடைச்சது இல்லையா, அதை யூட்டிலைஸ் பண்ணுது. யூட்டிலைஸ் பண்ணி அப்புறமா PGA, தட் இஸ் PGA கைனேஸோட சேர்ந்து G3P, இந்த பக்கம் G3P, இங்கேயும் G3P, அண்ட் திரும்பவும் G3P ஃபார்ம் ஆகுது. அதாவது கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டும், இங்கே டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட். இங்கே வந்து இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஓட அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ஆரோ மார்க்கு. ஸோ ஏன்னா ரெண்டுமே மாறும், ஐசோமெரிக். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ருக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். ஃப்ருக்டோஸ்னா FRன்னு கொடுத்துருப்பாங்க, 1,6ன்னா அதாவது 6 கார்பன் காம்பவுண்டை குடிக்குது. 1 என்றது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாஸ்பரஸ் இங்கே சேருது, அதனால 1,6 பிஸ்பாஸ்பேட். பிஸ்ன்னா 2 ஃபாஸ்பரஸ்ன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ருக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பரஸ் வெளியில் போகுது, டீஃபாஸ்பாரிடேஷன் சொல்லுவாங்க, எலிமினேஷன் ஆஃப் பாஸ்பரஸ். அப்புறம் இப்போ ஃப்ருக்டோஸ் 6 பாஸ்பேட், ஏன்னா அந்த 1 எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இப்போ இதோட ஒரு இது முடியுதான். அண்ட் இங்கே பாருங்க திரும்ப RUBP, சரி இருங்க இதை முடிச்சிடலாம். இப்போ இங்கே முடியுதா? இந்த முடியும் போது இப்படி 2ஆக பிரியும் போது, அதாவது இந்த ஃப்ருக்டோஸ் 1,6 இங்கே இன்னொன்று நடந்துட்டு இருக்கு. RUBP கார்பன் டை ஆக்சைடு சேம் இப்போ PGA அப்புறமா G3P இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது இந்த டைஹைட்ராக்சிக் அசிட்டோன் தனியாக இருக்குது. இந்த G3Pயும் இந்த ஃப்ருக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து 2 இதுவாக பிரியுது. ஒன்று வந்து ரைபோஸ் 5 ஃபாஸ்பேட், இன்னொன்று வந்து எரித்ரோஸ் 4 பாஸ்பேட். இப்போ ரைபோஸ் 5 பாஸ்பேட், அதாவது நான் சொன்னேன்ல 5 கார்பன் 4 கார்பன் 7 கார்பன், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய கார்பன் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளுக்கு திரும்பி RUBP கிடைக்கும். இப்போது ரைபோஸ் 5 பாஸ்பேட்டில் இருந்து வந்த உடனே அது அப்படியே RU5 பாஸ்பேட்டாக மாறுது. இப்போ இந்த இடத்துல ATP சேர்ந்த உடனே நம்மளுக்கு போன RUBP கிடைச்சிடுச்சா? இது ஒன்று கிடைச்சிது. இப்போ நெக்ஸ்ட் இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டோட தட் இஸ் எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் சேருது. சேரும்போது இது ஒரு 3, இது ஒரு 4, மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ? 7 கிடைச்சிச்சா? சீடோஹெப்டலோஸ் 1,7 பிஸ்பாஸ்பேட் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு ஃபாஸ்பரஸ் வெளியில் போகிறதுனால சீடோஹெப்டலோஸ் 7 ஃபாஸ்பேட்டாக இருக்குது. அண்ட் இங்கே இன்னொரு ரியாக்ஷன் நடக்குது, அதாவது RUBP ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு PGA அப்புறமா G3Pலேருந்து ஹைட்ராக்சி பாசிட்டிவ், தட் இஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இப்போ G3P வந்து பார்த்தீங்கன்னா
திரும்பவும் சீடோஹெப்டலோஸோட சேரும்போது ரெண்டா பிரியுது. R5 தட் இஸ் ரைபோஸ் 5 பாஸ்பேட்டாகவும் ஜைலோஸ் 5 பாஸ்பேட்டாகவும். ஃபர்ஸ்ட் ரைபோஸ் 5 பாஸ்பேட் வந்த உடனே ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டா மாறின பிறகு ஏடிபியோட சேர்ந்து திரும்ப இன்னொரு RUBP ரீஜெனரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜைலோஸ் 5 பாஸ்பேட், இதுவும் 5 கார்பன் காம்பவுண்ட் தான். இது ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரிபுலோஸ் 5 பாஸ்பேட். இதோட ஒரு ஏடிபி சேர்ந்துடுச்சுன்னா தட் இஸ் RUBP ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒன்று வந்து DHAP இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டாக அந்த DHAP வந்து அப்படியே வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் டபுள் ஆகுது. இந்த கிடைச்ச இத்தனை ப்ராடக்ட்ஸோட இதெல்லாம் டபுள் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் தான் என்னது? அது ஸ்டார்ச், அதாவது கார்போஹைட்ரேட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து உங்களுக்கு வந்து பழைய புக்கோட டயக்ராம். அண்ட் இது ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் ஈஸியாக எடுத்து படிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து புக் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிலபஸ் நியூஸ் புக்கோட டயக்ராம் அதே இதுதான். ஆனால் இங்கே என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம RUBP அது எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. RUBPயோட கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகிறது, அப்புறமா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது, ருபிஸ்கோ என்சைனோட கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகிட்டு 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறது, PGAவோட G3P வந்துடுது. இந்த G3Pலேருந்து இப்போ படித்தது எல்லாமே ஒரு தட் இஸ் G3Pயோட சேர்ந்து ரைபோஸ் 5 பாஸ்பேட் அது திரும்பியும் RUBP ரீஜெனரேட் ஆகிறது. அந்த டிரான்ஸ்அமினேஸ் தட் இஸ் டிரான்ஸ் ஸ்கெலட்டோன் அந்த ஐசோமெரேஸ் ஸ்கெலட்டலேஸ், அப்புறமா சீடோஹெப்டிலேஸ்லேருந்து ஃபாஸ்பார்லேஸ் என்சைம், ஆல்டிலேஸ் என்சைம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எழுதினாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்க ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க, எது ஈஸியோ அது. ஸோ இந்த G3P அண்ட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரையும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது, இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ விச் எவர் யூ ப்ரிஃபர் யூ கேன் ரைட். ஸோ ருபிஸ்கோ RUBP carboxylase oxygenase enzyme is the most abundant protein found on the earth. It constitutes 16% of chloroplast protein. It acts as a carboxylase in the presence of carbon dioxide and oxygenase in the absence of carbon dioxide. ஸோ ருபிஸ்கோன்றது வந்து RUBP கார்பாக்சிலேஸ் என்சைனும் இருக்குது, ஆக்சிஜனேஸ் என்சைனாகவும் இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எர்த்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு என்சைன் எதுன்னா ருபிஸ்கோன்னு சொல்லலாம். இதில் 16% வந்து குளோரோபிளாஸ்ட் ப்ரோட்டீன் இருக்கா. ஸோ இது வந்து கார்பாக்சிலேஸை எப்போன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பாக்சிலேஸ் என்சைனாக வேலை செய்யுது. கார்பன் டை ஆக்சைடு ஆப்சண்ட்டாக இருக்கும்போது ஆக்சிஜனேஸ் என்சைனாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் யுவர் கிராஸ்ப். வாட் வில் பி த குவாண்டா ரெக்வயர்ட் ஃபார் த கம்ப்ளீட் லைட் ரியாக்ஷன் விச் ரிலீசஸ் 6 ஆக்சிஜன் மாலிக்யூல். அதாவது என்ன ஆகுது, த குவாண்டா ஒரு லைட் ரியாக்ஷன் முடியறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் மாலிக்யூல் 6 ஆக்சிஜன் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் பாருங்க. கம்ப்ளீட் light reaction releases 6 oxygen molecule. If one molecule of oxygen evolution requires 8 quanta, means for 6 oxygen molecule 6 into 8 is equal to 48 quanta of light reaction required for complete light reaction. Light required ஆகுது. ஒரு லைட் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதாவது கம்ப்ளீட் பண்ணால் அதில் எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து வெளியில் போகுது. ஸோ 6 நம்ம ஓவரால் ரியாக்ஷன் என்ன போகும், 6 ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டுவோம் இல்லையா. அப்போது ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வந்து 8 குவாண்டா, எவல்யூஷனுக்கு எவ்வளோ லைட்டு தேவைப்படுது, 8 குவாண்டா. அப்போ 6 மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 6 into 8 48 குவாண்டா லைட்டு தேவை. எது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, லைட் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.